பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யா பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் முன்பதும் பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைப்பாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது. இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அவர்களே வழக்கு போடுவது. எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை. இது 2வது முறையாக தீர்ப்பு. 2 முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனாலே நீதிபதிகள் கேட்டிருக்கார்கள், நீங்க ஏன் வரீங்க, இந்த பழக்கத்தை நீங்க ஏன் போடுறீங்க? அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை நம்முடைய முன்னாள் நீதி அரசர் வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குவார்கள். பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யா பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் முன்பதும் பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைப்பாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது. இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அவர்களே வழக்கு போடுவது. எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை. இது 2வது முறையாக தீர்ப்பு. 2 முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனாலே நீதிபதிகள் கேட்டிருக்கார்கள், நீங்க ஏன் வரீங்க, இந்த பழக்கத்தை நீங்க ஏன் போடுறீங்க? அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை நம்முடைய முன்னாள் நீதி அரசர்
நடத்திய அருள் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குவார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.